ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நூக்கல் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது பூண்டு, வெங்காயம், கத்திரிக்காய், நூக்கல், அப்புறம் தக்காளி பழம். இதெல்லாம் வச்சு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், காஞ்ச கருவேப்பிலை போட்டுக்கலாம், நல்லா கழுவுன கொத்தமல்லி போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்து தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி போட்டதுக்கு அப்புறமா நம்ம பூண்டு போட்டுக்குவோம், நல்லா நச்சு போட்டுக்குவோம். பூண்டை நச்சாச்சு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்குவோம். கத்திரிக்காய் போட்டோன்னா மேலே கொஞ்சம் உப்பு தூவி விட்டுக்குவோம், அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா வதங்கும். கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம பீன்ஸு சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டு வதங்க விடுவோம். இப்போ நம்ம நூக்கல் போட்டுக்குவோம். நூக்கல் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி, மிளகாய் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குவோம். கிண்டி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். புளி கரைசல் ரெடி பண்ணிக்குவோம். புளி கரைசல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு குழம்பு இறக்கலாம். சுவையான நூக்கல் குழம்பு ரெடி. நூக்கல் பொரியல், நூக்கல் புளிக்குழம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நூக்கல் குழம்பு, நூக்கல் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.